தாவேகா ஆட்சிக்கு வந்து 1 மாத காலம் ஆகியிருக்கக்கூடிய நிலையில இந்த 1 மாத கால தாவேகாவுடைய ஆட்சியை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. தனக்கு ஆச்சு சுறுசுறுப்பு அல்ல மந்தமாக இருக்கும். மக்களுக்கு வந்து ஒரு சேவை செய்ய மாதிரி இருக்கணும். சேவை செய்ய மாதிரி தெரிய மாட்டேங்குது. சுறுசுறுப்பு அல்ல ஆச்சு. 1 மாத காலம் ஆச்சு அப்படின்னா இன்னும் ஒன்றுமே புரியலையே. எதுவுமே நடக்கலையே. என்ன பண்ணியிருக்காரு? ஒன்றுமே பண்ணலையே. என்ன பண்ணியிருக்காரு? ஒன்றும் அதெல்லாம் வந்து போலிங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. ஏற்கனவே வந்து தளபதியை வந்து கொண்டு வந்தால் தானே அதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் மேலே உள்ள யூனிட் ஏற்றிருக்காருல்ல. எப்படி 200 யூனிட் ஃப்ரீன்னு எப்படி கொண்டு வர முடியும்? இப்போ கரண்ட் பில்லு முன்னாடியோட இப்போ வந்து கூட தானே வந்துட்டுருக்கு. கரண்ட் பில்லு கூட தான் காட்டுறான். முதல்ல வந்து ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 800 கட்டிகிட்டு இருந்தான். இப்போ 1600 கட்டிகிட்டு இருக்கீங்க. எப்படி ஃப்ரீன்னு எப்படி கொண்டு வர முடியும்? இல்லை, நம்மளுக்கு அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை தம்பி. ஆனால் என்ன நிர்வாகம் என்னன்றது திருப்தியாக இருக்கா உங்களுக்கு? இல்லை, நீ மீடியா வச்சுருக்கீங்க. என்ன மீடியா நீங்கள்? லிபர்ட்டி சிம்பிளா? நீங்கள் ஒன்றும் இல்லை. நம்மளோட மனக்குறைகள் என்னென்னா, விஜய் வந்து ஸ்டேஜில் நல்லா பேசுகிறாரு. சட்டசபையில் இன்னொரு வரைக்கும் என்ன பேசியிருக்காரு? சட்டசபை இன்றைக்கி துவங்கி எத்தனை நாள் ஆச்சு? அவர் முதல்வர் பதவி ஏற்று எத்தனை நாள் ஆச்சு? 31 நாள். 31 நாளில் விஜயை வந்து என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க சட்டசபையில்? யார் யார் கேள்வி கேட்டிருக்காங்க? உதயநிதி கேள்வி கேட்டிருக்காரு. அடுத்து பிரேமலதா கேட்டிருக்காங்க. மற்றவங்க நான் கேள்வி கேட்கல. இல்லை, மற்றவங்களாம் கேட்டிருக்காங்களா? என்னென்னா அது எனக்கு புரியலை. அதுக்கு பதில் சொல்லியிருக்காரா? இல்லை, சொல்லியிருக்காரான்னு கேட்குறேன். சொல்லலை. குதிரை பேரம் இல்லை, குதிரை வேகத்தில் ஆட்சி மற்ற ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க. பேசுகிறப்போ வந்து அவர் பதில் சொல்லணும். நீங்கள் இந்த மாதிரி என்ன பேசுகிறீங்க வைக்கிறீங்க, நான் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கேன், நான் அந்த மாதிரி செயல்படலை, என்னோடய இது நிர்வாகம் அப்படி அப்படின்னா ஒரு பதில் சொல்லலை இன்னொரு வரைக்கும். ஆனால் இனிமேல் எப்படி செயல்படுறாருன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா சிரிக்கிறீங்க. செயல்படுறாருன்னு எனக்கு தெரியலை. அதனால் அவர் குறை சொல்லவும் எனக்கு தெரியலை. ஆனால் வாய் திறந்து பேசட்டும். முதல்வர்ன்றது இப்போ நீனும் ஓட்டு போட்டிருப்பா, என் தம்பியும் ஓட்டு போட்டிருப்பா, நானும் ஓட்டு போட்டிருப்பேன், எல்லாருமே ஓட்டு போட்டிருப்போம். முதல்வர்ன்ற ஒரு மனிதன் உன்னை தரைக்குறவாக பேசுகிறப்ப என்னோட இதில் தான் ஆட்சி ஓடிக்கிறேன்னு உதயநிதி கேட்குறாருல, அதுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, என்னோடய சூழ்நிலை ஒரு எம்எல்ஏ குறைஞ்சி போச்சு, என்னோடதை நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு பேசணும் முதல்வர். அப்படி பேசுனா நான் வரவேற்கேன், மக்களும் வரவேற்பாங்க. ஆனால் நானும் படிக்காதவன், பாமரன், என்னோட மனவேதனையை சொல்கிறேன். இது வந்து இப்போ 1 மாதம் ஆச்சுல்ல. நேற்றையோட 1 மாதம் ஆச்சு. 10ஆம் தேதி வந்தார். நேற்றோட 1 மாதம் என்ன கையெழுத்து போட்டிருக்காரு? இப்போ என்னமோ ஒரு 10 கோரிக்கைகளை வச்சு நேற்று என்னமோ அதிகாரிகள் எல்லாம் மிரட்டி வச்சுருக்காரு. ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம். நீங்கள் கிரண் பேடி அந்த இவங்க அவர் இந்த கமிஷனர், முனிசிபாலிட்டி கமிஷனர், அவரை போய் ரோட்டில் போய் நின்று காலைல 7 மணிக்கெல்லாம் ஒரு ரோட்டில் கூட்டினதெல்லாம் சரியாக இருக்கான்னு போய் பாருன்னு இருக்காரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை. நீ போய் ரோட்டில் போய் நின்றுட்டு சென்னை மாநகராட்சி குப்பையெல்லாம் சரியாக இருக்கா, அந்த குப்பை இந்த குப்பையெல்லாம் தனித்தனியாக இருக்கான்னு போய் பார்க்க சொல்லியிருக்காரு. அவர் போட்டிருக்க கையெழுத்து நேற்று ஒன்றா. அப்புறம் சாயங்காலம் 7 மணிக்கு 6 மணிக்கு மேலே லைட் எரியுதான்னு போய் பாரு. இதெல்லாம் யாருடைய வேலை? யாருடைய வேலை இந்த வேலையெல்லாம்? முனிசிபாலிட்டியில் வேலை பார்க்குற அந்த எலக்ட்ரிஷனுடைய வேலை. அவன் ஒழுங்காக லைட் போட்டிருக்கானா அப்படிங்கிறது அவனுடைய வேலை. இவர் என்ன பேசுகிறாரு? கோட்டுக்குள்ளே அப்படி எடுத்து பார்க்குறாரு. பக்கத்தில் இருக்கிற அதிகாரி இருக்கார், என்ன எழுதி கொடுத்ததெல்லாம் கரெக்டாக இருக்கா, படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே போகிறாரு. என்ன சினிமாவா இது? ஒரு நாள் முதல்வரா? என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் வந்து அதை ஒழுங்காக நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா டக்கு 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 கம்ப்யூட்டரில் இப்படி அடிப்பாராம். அவங்களுக்கு உடனே தண்டனையாம். அதிகாரிகளுக்கு, ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு உடனே பணி மாற்றமா. என்ன நாடகம் இது? இதெல்லாம் ஒரு அரசாங்கம் செய்கிற வேலையா? அமைச்சரவையை கூட்டணும், அமைச்சர்களை கூப்பிட்டு வச்சு பேசணும், அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு பேசணும், ஐஏஎஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு அது அவங்கள என்னென்ன பேசணுமோ அப்படி பேசணும். அப்படித்தான் தளபதி பண்ணார். மழை வரப்போகுது. மழை காலத்தில் மக்களுக்கு என்னென்ன தேவைகள்ங்கிறத போய் பாருங்கள் அப்படின்னு தானே சொன்னார். நீ என்னையா பேசுகிற? சார், மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க. போட்டவங்க எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் தான். ஐ ஆம் த ஓல்டு மேன். பட்டு வி ஹாவ் டு வெயிட் ஃபார் தம். அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கோம்.
திராவிட ஆட்சி 50 வருஷமாக நடந்தது. நாங்கள்லாம் 67 வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அரெஸ்ட் ஆகணும் ஆளுவேன். இன்னும் சொல்லப்போனால் நான் திருவாரூர்காரன், மண்ணின் மைந்தன். நான் வந்து திராவிட பற்று உள்ளவன். இந்த பையன் வந்து ஆட்சி பண்ணுறேன்னு ஆசைப்பட்டார். எல்லா மக்களும் எஸ்பெஷலி ஃபார் மெட்ராஸில் உள்ளவங்களாம் எல்லா சின்னவங்களும் புது நியூ ஓட்டர்ஸும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் வி ஹாவ் டு வெயிட் ஃபார் தம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஆனால் திஸ் இஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன்ஸ் தான் இப்போ இருக்கிறவங்க, மினிஸ்டர்ஸ் அண்ட் அதர்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன் பொலிட்டீஷியன்ஸ் வந்து ஊழல் பண்ணவங்களாக இருந்தாலும் இல்லாக்கட்டியும் டிஎம்கேலையும் ஏடிஎம்கேலையும் தான் இருக்கிறாங்க. ஊழல் பண்ணுறவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. மக்கள்கள் வந்து ஒத்துழைச்சாதான் நல்ல கவர்மெண்ட்டையோ நல்ல ஆட்சியோ கொடுக்க முடியும். சிங்கப்பெண் சிறப்பு படை இவர் கொண்டு வரலையா? நீ அவங்களுக்கு வாகனம் கொடுத்துருக்கியா? புது வாகனம் கொடுத்துருக்கியா சிங்கப்பெண்ணுக்கு? முன்னாடி இருந்த ஆட்சியில் கொடுத்த வாகனத்தில் தான் அவங்க பயணம் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களே போய் கலந்து நீங்கள் பேட்டி எடுங்க. அந்த சிங்கப்பெண் படையினுடைய வாகனங்கள் இப்போ புதுசாக கொடுத்ததா இல்லை ஏற்கனவே கொடுத்த வண்டியா? நீங்கள் சவாரி செய்கிறதுக்கு ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, சிங்கப்பெண்கிற ஸ்டிக்கர் அதுதான் ஒட்டப்பட்டிருக்கு. அந்த ஸ்டிக்கருக்கு வேணால் இப்போ வாங்கின 20 ரூபா பாட்டிலினுடைய காசை வேணால் அவங்க செலவு பண்ணியிருந்துருக்கலாம் போல இருக்குது. அப்படி தான் எனக்கு தோணுது. அதுக்கு வேணால் பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்களாம். அப்படி தானே? அதுதான் உங்களுக்கு அவங்க செஞ்சுருக்க ஒரே ஒரு சாதனை. பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்கி அதுக்கு செலவு பண்ணி 2500 கூடிய உக்ரைன் சொன்னில்ல, அதை கொடு. நீ என்ன எங்களுக்கு கொடுத்து 1000 ரூபா அவர் கொடுத்த பணத்தை கொடுத்துப்புட்டு இப்போ அதுலேயும் என்ன பண்ண போகிறான் தெரியுங்களா? 8000 பேரை எடுக்க போகிறாராம். 8000 பேர், அந்த 1,37,00,000 பேர் வாங்குறாங்கல்ல, அதில் கொஞ்சம் பேரை காலி பண்ண போகிறாராம். அது இந்த மக்களுக்கு தெரியலை. ஆனால் ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் என்ற மோகம். நானும் பார்த்துருக்கேன், படம் பார்த்துருக்கேன். பருத்தி வீரன் படம் பார்த்தேன். அமீர் எடுத்திருந்தார். படம்னா அதுதான் படம். அவனும் ஒரு நடிகன். கார்த்தி ஒரு நடிகன் தானே. அவன் என்ன வேஷத்தில் வேணாலும் நடிச்சுக்கான். ஜெயிலுக்கு போகணுமா, ட்ரௌசரை தூக்கிக்கிட்டு உட்காரணுமா, வேட்டியை அவுத்து விட்டு உட்காரணுமா? நீ அந்த மாதிரிலாம் நடிச்சிருக்கியா? நீ படத்தில் நடித்த, டான்ஸ் ஆடின, சண்டை போட்ட, அங்கேருந்து இங்கே குதிச்ச, திருப்பாச்சின்னு குதிச்ச, நீ என்ன பண்ணுன? நீ நடிகன். உன்னுடைய நடிப்பை நீ சரியாக பயன்படுத்த, அதை கூட நீ சரியாக பயன்படுத்தலை. கார்த்தி நடித்த மாதிரி கூட நீ நடிக்கலை. அஜித் நடித்த மாதிரி கூட நீ நடிக்கலை. சரியா? நீ ஒரு நடிகன். தமிழக அரசுக்கு சிஎம் ஆகிற தகுதி உன்னிடம் கிடையாது. ஆனால் ஆயிட்ட. என்ன பண்ண போறியோ இன்னும் கொஞ்சம் நாளையில் எங்களுடைய நிலைமை என்ன ஆக போகுது? இந்த மக்கள் உணரணும், இந்த பிள்ளைங்கள் உணரணும், பள்ளி படிக்கிற பிள்ளைங்க உணரணும். தயவு செய்து உணருங்கள். ஒரு 6 மாதத்துலேயும் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். அதெல்லாம் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பை எந்த காலத்திலும் யாராலும் உறுதி பண்ண முடியாது. நான் அடித்து சொல்கிறேன். ஆனால் பெண்களுக்கு இது தொன்று நடந்து வர்றது தான். மீடியா வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணதுனால இப்போ எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது. இதுக்கு முந்தி அப்படி தெரிய வராது. ஒரு 40 இயர்ஸ் பிஃபோர், 30 இயர்ஸ் பிஃபோர் இவ்வளோ வெட்ட வெளிச்சமாக தெரிய வராது. இப்போ நீங்கள் மீடியா வந்து எல்லோரும் சின்ன பிள்ளைகள்லாம் சேர்ந்துக்கிட்டு மீடியா போட்டு எல்லாத்தையும் உடைக்கிறதுனால நல்லவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, கெட்டவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. இவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த சான்ஸில் இவர் செய்கிறாங்களான்னு பார்ப்போம். இவர் செய்யலைன்னா இவரால் வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷன்லாம் கண்டினியூ பண்ண முடியாது. ஷூர். பாதுகாப்பு இல்லைன்ட்டு கரெக்டாக உள்ள பொறுப்பு தான். ஆனால் நிர்வாகம் வந்து சுறுசுறுப்பாக வரணும். கொஞ்சம் சுறுசுறுப்பான எந்த மாதிரி வரணுன்றீங்க? சுறுசுறுப்பாக மந்திரிங்கள்லாம் வந்து மந்திரிகள் ஆட்கள்லாம் வந்து சுறுசுறுப்பாக ஒரு கவனிப்பாக இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அது சுறுசுறுப்பு வரும். புது ஆட்சி என்னும்போது அப்படி தான் மாற்றங்கள் கிடைக்கும். முதல்ல அவங்க வந்து பதவியேற்ற உடனே பெண்களுக்கு தான் உரிமை கையெழுத்து போட்டாங்க. 200 யூனிட் கரண்டு மக்களுக்கு ஃப்ரீயாக இது பண்ணாங்க. ஃப்ரீயானா வழங்கினாங்க. சிறப்பாக இருக்குது. இன்ன வரைக்கும் நான் பார்த்ததுக்கு இந்த பாருங்கள், அந்த இப்போ இடையில நம்ம கேள்விப்பட்டு போன ஒயின் ஷாப் இது இன்ன வரைக்கும் அந்த கட்சி 2 கட்சி மாற்றி மாதம் 100 கோடி எடுத்திருக்காங்க. நம்ம பணத்தை 100 கோடி எடுத்து வருஷத்துக்கு 1200 கோடி தின்னுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அவர் தமிழக முதல்வர் வந்த உடனே என்ன சொல்லியிருக்காங்க? உடனே அந்த 1200 கோடியும் இந்த தலைமைச் செயலகத்துக்கு நிதியாக போட்டும், நம்ம மக்களுக்கு உள்ளது போட்டும், கவர்மெண்ட்டுக்கு வரட்டும் சொல்லி பண்ணிருக்காங்க. இது யாரானு பண்ணுவாங்களா?
இந்த ஒன்றே போதும். அவர் வந்து எவ்வளோ வந்து நேர்மையான முதல்வருங்கிறதுக்கு இந்த ஒன்றே ஆதாரம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்கள் மத்தியில் தளபதி எத்தனை வருஷம் ஆட்சி எலெக்ஷன் நிற்காரோ அத்தனை வருஷம் அவர் தான் ஜெயிப்பார். அவரை எதிர்த்து யாரும் வர முடியாது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் வந்து எப்போனாலும் இதை போட்டு பார்த்துக்கிறங்க. தளபதி இருக்கிற வரைக்கும் தளபதி தான் முதல்வர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆமாண்ணா, நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இவங்க வந்து 1 மாதம் ஆச்சு, நீங்கள் தான் சொன்னீங்க 1 மாதம் ஆச்சு ஆகணும். இதுக்கு முன்னாடி அவங்க அந்த கட்டமைப்பு கஞ்சாவையும் இதையும் வளர்த்து வச்சுருக்காங்களேண்ணே. இதை உடனே நீங்கள் வந்து இப்போ குடியை நீங்கள் உடனே நிறுத்தினா என்ன ஆகும்? கை காலெலாம் ஆடுறவன் என்ன செய்வான்? செத்து போயிடுவான். அதனால படிப்படியாக தான் அவர் குறைப்பார். கஞ்சாவை பழக்கத்தை பயங்கரமாக விட்ருக்காங்க. தெரு வழியாக சின்ன பிள்ளைகள், காலேஜ் பசங்க ஏகப்பட்ட பேர் கெட்டு போயிருக்காங்க. அதை உடனே இப்போம்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்குன்னு ஸ்பெஷல் டீம் போட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா போய் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி நடக்குதாங்கிறதே டவுட்டாக இருக்குப்பா. தமிழக அரசு என்று ஒரு நிர்வாகம் இருக்கா? அரசாங்கம், கவர்மெண்ட்டு, சிங்கப்பெண் சிறப்பு படைங்கிறது தளபதி இருக்கையிலே கொண்டாந்தாங்க. இவங்க ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க அதில். அது ஏற்கனவே தளபதி கொண்டாந்தது தான். அது நான் வந்து அந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்துக்கிட்டேன். தளபதி அந்த சிங்கப்பெண்கிற இது கொண்டாந்துருக்காரு, இந்த ஆள் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காரு. அது ஏற்கனவே தளபதி கொண்டு வந்தது தான். அதில் வந்து இப்போ வந்து இவர் வந்து அதை வந்து விரிவுபடுத்துகிற மாதிரி இவர் பேசுகிறார். எந்த ஒரு திட்டமுமே இவர் கொண்டு வரல. அந்த 1 மாத காலம் தளபதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் முதலமைச்சர் ஆனார்ல, ஆன உடனே முதல் கையெழுத்து என்ன போட்டார்? கஜானாவை பார்க்கல. அவங்களும் ஏடிஎம்கேக்காரவங்களும் கடன் வச்சுட்டு போனாங்க. எல்லாமே இருந்துச்சு, கடனில் தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 96ல் அவங்க அப்பா கலைஞர் ஆட்சி அமைக்க போகையில் கஜானாவில் ஒன்றும் இல்லையே, நீங்கள் வந்து இப்போ என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் வந்து இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்கையில் கஜானாவில் ஒன்றும் இல்லைனாலும் இங்கே இருக்கு அப்படின்னார் தலைவர் கலைஞர். இருக்குன்னு சொல்லிவிட்டு வந்து உட்கார்ந்த கையோட 7000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்தார் கலைஞர். கூட்டுறவு வங்கியில் வாங்கின கடன்களை தள்ளுபடி பண்ணாரா? அது கலைஞர். தளபதி இப்போ வந்தாங்க, இப்போ ஆட்சிக்கு வந்தார், முதலமைச்சர் ஆனார். நான் வந்து கொல்லப்பக்கம் வழியாக வரமாட்டேன், திருப்பக்கம் வழியாக தான் வருவேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் நான் முதலமைச்சர் ஆகுவேன்னு சொல்லிட்டு வந்தார். வந்த உடனே அவர் நிதி நிரலையெல்லாம் பார்க்கல. வந்தார், கையெழுத்து, முதல் கையெழுத்து பெண்களுக்கு இலவச பேருந்து, கட்டணம் இல்லாத பேருந்து சொன்னாரா? 2000 ரூபாய் அந்த கொரோனா நிவாரண நிதி 5000 ரூபாய் கொடுக்க சொன்னார். எடப்பாடி கொடுக்க மாட்டேன்னாரு. அது தளபதி வந்த கையோட 2000 கொடுத்தாரா? அடுத்து என்ன பண்ணார்? அவர் போட்ட திட்டம் எல்லாமே வந்து உட்காந்துக்கிட்டு கஜானாலாம் பார்க்கல. அவர் வந்து உட்காந்தோடனே 5 கையெழுத்துக்கு டக்கு 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 டக்குன்னு போட்டார். இவர் வந்து என்ன செஞ்சார்?